கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாத கன்மலையின் நேரத்திலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் சார்பாக பொந்தமல்லி காட்டுப்பாக்கத்தை மையமாக வைத்து இந்த கடைசி காலத்திலே ரட்சிப்பின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தையும் முழு தேசங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியாக கொடுத்த அந்த ஆசீர்வாதமான நேரத்தில் ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாத நேரத்தில் ஆசீர்வாதம் என்று சொன்னால் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையே நாம் தேடுகிறோம். ஆசீர்வாதம் என்பது ஏதோ இந்த உலகத்துக்கான பொருள், பணம், நகை மற்றும் ஐஸ்வர்யத்தை மாத்திரம் நாம் நினைக்கிறோம். அதுவல்ல, ஆசீர்வாதத்தில் 2 வகையான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், 2 பரத்துக்குரிய ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆசீர்வாதம் எல்லா ஜனங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் யார் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ளப் போகிறோம். தேசத்தில் ஆசீர்வாதத்தை விரும்பாத ஜனங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. உலகத்தில் 2 வகையான ஆசீர்வாதம். ஒன்று தேவனால் வருகிற ஆசீர்வாதம், 2 உலகத்தினால் வருகிற ஆசீர்வாதம். தேவனால் வருகிற ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். உலகத்தினால் வருகிற ஆசீர்வாதம் வந்த வழியிலே போயிடும். அது ஒரு சமாதானத்தையோ கடைசி வரைக்கும் நமக்கு அது தங்காது. அதான் மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் இந்த பூமியில் நம்ம எதை ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும். ஏன்னா நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டாது. ஆனால் உலகம் தருகிற ஆசீர்வாதம் அப்படி இருக்காது. அதனோடு வேதனையும் உபத்திரவத்தையும் நமக்கு கொண்டு வரும். அதனால் இன்றைக்கு நாம் முக்கியமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் தேவனால் கொடுக்கப்படுகிற பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் இந்த கன்மலையின் ஆசீர்வாதத்திலிருந்து இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் கர்த்தரை அறிந்தவர்கள் இருக்கலாம், அறியாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம். நாங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ நாங்கள் பிரயாசப்படுகிறோம், நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கு செய்வதில்லை, கடுமையாக உழைக்கிறோம், நல்ல நிலைமையில் இருக்கிறோம், நல்வழியில் தான் இருக்கிறோம், ஆனாலும் நாங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வருவதில்லை அப்படின்னு அநேகருடைய இருதயத்தில் சில ஏக்கங்கள், கேள்விகள், சில உங்களுக்கான வருத்தங்கள் இருக்கலாம். பாருங்கள், உலகத்தினால் வருகிற ஆசீர்வாதம் நமக்கு அது முடிவு வரைந்து இருக்காது, நிலைத்து நிற்காது. தேவன் தருகிற ஆசீர்வாதம் தான் நமக்கு மிகுந்த ஒரு சமாதானத்தை தரும். அப்போ தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, தேவனுக்கு பயந்தவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவருக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், தேவனோடு ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெயமான ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ இந்த 4 வகையான ஆசீர்வாதத்தை வேதாகமத்திலே நம்ம பல பகுதியில் பார்க்கலாம். அப்போ ஆண்டவரை அறியாத
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் அறியலைன்னா அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது. ஏன்னா இந்த உலகத்தினால் வருகிற ஆசீர்வாதம் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்துவிடும். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் அது உங்களுக்கு பரத்துக்கு கொண்டு போகும், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கும், நல்ல ஒரு ரட்சிப்பை கொடுக்கும், நல்வழிப்படுத்தும். நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா ஆசீர்வாத வசனங்களை குறித்து நீங்கள் வாசிக்கிற பொழுது சங்கீதம் 129:8 கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. சங்கீதம் 115:14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 128 பார்க்குற பொழுது ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனிதனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் பாருங்கள். அந்த வசனம் இருக்குது, என்னோட சேர்ந்து நீங்கள் வேதாகமத்தை கையில் வச்சுருந்தால் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தால் பாருங்கள், வசனத்தை கேட்கிறவங்களும் பார்க்கிறவர்களும் அதை படிக்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் அதிலே நிலைத்து நிற்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த சங்கீதக்காரர் 128 என்ன சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடந்து அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்பொழுது அவர்கள் செய்கிற அது வேலையோ தொழிலோ ஊழியமோ அவர் நாமத்தினால எதை செய்தாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு மாத்திரம் கிடைக்காது. ஏன்னா தெய்வத்துக்குன்னும் போது கடவுளுக்குன்னும் போது எல்லா மனிதர்களும் பயப்படுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வரும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை கொண்டு வந்துவிடும். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்க வேண்டும். அதனால தான் முதலாவது சொல்லப்படுகிற பொழுது நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போ அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுகிற பொழுது நமக்குள்ள ஒரு பயபக்தி உண்டாகும், நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும், நமக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் உண்டாகும், நமக்குள்ள ஆண்டவரை எப்பொழுதும் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்ற ஒரு மனசாட்சி இருக்கிற பொழுது நாம் பாவங்களுக்கெல்லாம் விலகி இருப்போம். அப்போ அவர் வழியில் நடக்கிற பொழுது தான் கர்த்தருடைய கரமே நம்மை ஆசீர்வதிக்குமா. அப்போ அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்களாம், ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்களாம். அப்போ உன் மனைவி வீட்டோரும் கனிதரும் திராட்சை செடியை போல, ஏன்னா திராட்சை செடியிலிருந்து திராட்சை பழம் எப்பொழுதும் இனிமையாக ஒரு சுவையாக ஒரு தித்திப்பாக இருக்கும். அதனால் திராட்சை பழத்தை எல்லாரும் விரும்புவோம். அப்போ அந்த திராட்சை கொடியில் இருக்கிற அந்த திராட்சை பழம் போல மனைவி வீட்டோரங்களில் இருக்கிற பொழுது அநேகளுக்கு அவள் பரிமாறி அநேகர்களை விசாரித்து அப்படி இருக்கிற பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அப்போ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம், கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிற ஒரு மனிதனுடைய தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம், உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பாங்களாம். அந்த ஒலிவ மர கன்று என்பது ஒலிவ மரம், ஒலிவ எண்ணெய் என்பது ஒரு அபிஷேக தைலத்தை குறிக்கும். அப்போ உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கும். அப்போ அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைகளை சகல சத்தியத்திலும் நடத்தும். அதுதான் வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். அப்போ அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைகளை நடத்தும், அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைகளை உயர்த்தும், அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைகளை காத்து வழிநடத்தும். அப்போ அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் மனைவி மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்களுடைய தோட்டத்தின் மேலே, உங்கள் வேலை ஸ்தலத்தின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்திருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரம் அல்ல, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவானா. எப்படி பாருங்க, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதித்து எருசலேமின், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சீயோன்றது நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி மிகுந்த ஒரு பச்சை பசுமையான தோட்டம் அல்ல,
அது ஒரு மிகுந்த ஒரு பெரிய வனாந்தரம். சீயோன் பர்வதம், மலைகள், அதனுடைய பள்ளத்தாக்குகள், அதன் வழிகள் ஒரு வனாந்திரம். அப்போ உன் வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தாலும் அதை கர்த்தரால் வயல்வெளியாய் மாற்ற முடியும். அப்பேற்பட்ட வறண்ட இடத்திலிருந்து இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, எருசலேம் என்றது பார்த்திங்கன்னா அவருடைய நகரம், மகாராஜாவுடைய நகரம். ராஜா இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? நிறைய மக்கள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, போர் சேவர்கள் இருப்பாங்க, குடிமக்கள் இருப்பாங்க, நிறைய கூட்டம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ராஜாவை சுற்றி எப்பொழுது பார்த்தாலும் ஒரு சேனைகள் இருக்கும். அப்போ எருசலேம் என்பது மகாராஜாவுடைய நகரம், அங்கே எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ எருசலேமினுடைய வாழ்வை நீ காண்பாய். அப்போ மகாராஜா எங்கே இருக்கிறாரோ அங்கே மற்றவர்கள் இருப்பது போல பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் நமக்கு மகாராஜாவாக இருக்கிற பொழுது அவருடைய வலது பாரசத்தில் விற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய அருகாமையிலே நீங்களும் நாம் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறுதி முடிவு நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அப்போ ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு தேவன் தர வல்லவராயிருக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரும். ரெண்டாவது சொல்லுகிற காரியங்களில் பார்த்திங்கன்னா, தேவனை உண்மையாய் இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியும் உபாகம் 28:1-14 ஆசீர்வாதங்களை உண்மையாய் அவள் வழியில் நடந்து பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை நீங்கள் அதில் வாசிக்கிற பொழுது தெரியும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவர்களுக்கு, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். அப்போ சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிற பொழுது, தேவனை நம்புகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு கரம் கொடுத்து நடத்துவார். அது மாத்திரமல்ல, தேவனோடு ஜெபம் செய்து தேவனோடு நடக்கிற மனிதர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அதனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து, அந்த ஜெபந்தான் யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த நீதிமானுடைய ஜெபம் நம்முடைய சிரசிலே வர வேண்டும் என்று சொன்னால் உண்மையாய் நீங்கள் தேவனோடு ஜெபிக்கிற ஒரு வழக்கம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு துக்கத்தோடு, கண்ணீரோடு, ஒரு போராட்டத்தோடு, ஒரு கலங்கி நிற்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு உண்மையாய் நடந்து, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து, கர்த்தரோடு நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் அனுதினமும் வாழ்க்கையை நீங்கள் நடத்துகிற பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அதனால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்டவரை அறிந்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களோடு ஒன்று சொல்ல விரும்புகிறார். இந்த 4 காரியத்தில் நீங்கள் கர்த்தரோடு இணைந்து நீங்கள் ஜெபித்து அவர் வழிகளில் நடக்கிற போது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் கேட்ட இந்த சத்தியத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நன்றி உள்ள இருதயத்தோடு மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான கண்மலை ஆசீர்வாதமான இந்த நேரத்தில் ஆண்டவரே, தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் ஆண்டவரே தரித்திரத்தோடு, கடன் பிரச்சனையோடு, கண்ணீரோடு, வியாதியோடு, வருத்தத்தோடு இருக்கிற அநேக சகோதர சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரை உண்டாகத்தக்கதாக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர், பாவத்திலிருந்து இவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்முடைய வழிகளிலே நடந்து உண்மையாய் ஆண்டவரை தன் வாழ்க்கையை நடத்தி கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரை கர்த்தரோடு உம்மோடு ஜெபம் பண்ணுகிற ஒரு கிருபையை நீர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் இவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும்
உம்முடைய கரம் இருக்கட்டும். எல்லா வியாதிகளையும் தொட்டு சுகமாக்கி ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, ஒரு பரிபூர்ண சுகத்தை, ஒரு பரிபூர்ண சமாதானத்தை நீர் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருநாமம் மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே.